அருள்மிகு பெரிய மாரியம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரபஞ்ச ரகசியம் வானையில் ஜோதிடம் மருத்துவம் கணிதையில் என்ற தலைப்பில் உரையாடுகின்றேன். ஆன்மீக சொற்பொழிவாளர் திரைப்பட நடிகர் ராமன் பெரும்பாலை. நெருப்பில் தோன்றிய சூரிய வம்சத்து சத்திரிகுல வீரவன்னியர் தமிழ்ச்சோலை மரபினர் தமிழ்த்தாய் வாழ்த்து. வந்தாயே தாயே, வாமகனே வாமகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் மொழியை. உன்னை மறைப்பேனா, உன் புகழை பாடாது நிற்பேனா? என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்த்தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் தமிழ்த்தாயாய். மண்ணுக்குள் நீராய், விண்ணுக்குள் மலையாய், கல்லுக்குள் சிலையாய், உனக்குள் நாடாய், எனக்குள் நீயாய், நமக்குள் நாமாய் விட்டிருக்க, முத்தாக பிறந்து வித்தாக வளர்ந்திட்ட சத்தான எங்கள் உயிர் தமிழ் மொழிக்கு என் கரம் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சக்தி சாமண்டி சங்கரி கலமாரி சடசாரி, நித்தம் உந்தன் பாத நிதந்துதித்தேன் ஆரணி கல்யாணி, முத்தி அளித்தடு முக்கண்ணி சூழியே, மகா ஒளியே, ஸ்ரீநாயகி நான்முகி நாராயணி, நளின பஞ்சசாயகி, சாம்பவி மாலினி வாராகி சூலினி மாதங்கி எங்கள் தாயகி, ஆதி உடையாய் சரணம் சரணம் அரண் எங்களுக்கு தமிழ் மொழியின் தமிழ்த்தாய் வாழ்த்து. அறிவோம் சிறியும் அறிவோம் சிவயநம எனம சிவ மதிவயன சிவய ஓம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதன வித்யாய சர்வ விக்னோபசாந்தயே. ஆசையடாய் பாசமிடாய் ஆனா சிவபூச பன்னாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய், சீச்சி சினமே தவிடாய், திருமுறையில் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய். கல்லா பிழையும் கருத்தா பிழையும் கசிந்துருகின் எல்லா பிழையும், உன்னை நினையா பிழையும், உன் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும், துதியா பிழையும் தொலா பிழையும், எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று வணங்கி எனது ஆன்மீக உரையை தொடங்குகிறேன். எனது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய பக்த கோடிகளே, தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் சின்னப்பள்ளி கிராமம் காலநாய்க்கனூர் கரியங்காட்டு வளைவில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோயில் 80 ஆண்டுகளுக்கு முன் ஐயன கவுண்டர் திருமதி பொன்னம்மாள் தலைமையில் கட்டப்பட்ட கோயில் இது. தற்போது தெய்வ திரு ஐயன கவுண்டர் மகன் திரு மாது கவுண்டர் திருமதி ஆனந்தாய் அவர்களின் தவப்புதல்வி திருமதி ஜெயலட்சுமி கணவர் திருவாளர் சேகர் குடும்பத்தினரால் புதியதாக ஓமான கோபுரம் கட்டப்பட்டு இன்று 30/1/2026 தை மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முன்னிட்டு ஆதியும் இல்லா அந்தமும் இல்லா பரபிரமமாக விளங்கும் ஆதிசக்தியே மூல முதற்கடவுள். இது மனித சக்தி கெட்டாத கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று பிரபஞ்ச ரகசியம் கூறுகிறது. முதலில் உருவமே இல்லாத பனிக்கோலம் தோன்றியது. அதன் உச்சியில் சூரிய நெருப்பு கோலம் தோன்றியது. அந்த நெருப்பு கோலத்தில் இருந்து பிளவுபட்டு சிதறி பனிக்கோலத்தில் வீழ்ந்ததுதான் இந்த புனித பூமி. 360 கோடி ஆண்டுகள் நெருப்பு குழம்பாகவே இருந்திருக்கிறது. அதன் பிறகு 50 கோடி ஆண்டுகள் நீர் படிந்து படிந்து இரும்பாக மாறியது. காலப்போக்கில் அந்த இரும்பு பாறையாக உருமாறியது. அந்த பாறை மீது நீர் படிந்து படிந்து வெப்பம் தாழ முடியாமல் பொரிந்து பொரிந்து மண்ணாக உருமாறியது. அந்த நீர் நெருப்பு காற்று பனிக்கோலத்திலிருந்து முதலில் அரியும் சிவனும் தோன்றினார்கள். அதன் பிறகு ஆதிசக்தியும் ஆதிசேஷனும் தோன்றினார்கள். ஆதிசக்தியும் ஆதிசிவனும் மணந்து கொண்டனர்.
ஆதிநாராயணன் ஆதிசக்திக்கு அண்ணன் முறையாகும். ஆனால் ஆதிநாராயண விஷ்ணுவுக்கு ஆதிசேஷன் படுக்கையாகவும் குடையாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சேஷசைனத்தின் மீது அரைக்கற்ப காலம் யோக நித்திரை செய்வது பகவானின் வாடிக்கையாகும். ஒவ்வொரு கற்பத்திலும் பகவான் அண்ட சராச்சரங்களை விழுங்கி வயிற்றில் அடங்கிவிடும். அரைக்கற்பகால விடியற்காலை வைகறை நேரத்தில் பகவான் தொப்புளில் ஒரு கொடி வளரும். அந்த கொடியில் ஒரு தாமரை மொட்டு வெடித்து கீழ்த்தொட்டு பூமாதேவியாகவும் மேல்தொட்டு ஆகாயம் சிவபெருமானாகவும் கீழ்த்தொட்டில் மகரந்தம் என்ற தேன் உற்பத்தியாகும். அந்த தேனில் பிரம்மன் என்ற வண்டு தோன்றி அந்த மகரந்தம் என்ற தேனை உறிஞ்சி குடித்துவிட்டு இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி யார்? அனைத்துக்கும் மூலமாக இருப்பது ஆதிசக்தியே. தன்னை ஈன்ற விஷ்ணுவே முதல் மூர்த்தி என்று உணர்ந்து கொண்டான் பிரம்மதேவன். பெருமதிப்பிற்குரிய பக்தர் கோடிகளே, நன்கு கவனிக்க வேண்டும். இந்த பெரிய மாரியம்மன் கும்பாபிஷேகத்தில் மனித வாழ்வியல் நெறிகளோடு கிரகங்கள் எப்படி பயணிக்கிறது என்று நம் ஆச்சாரிய பெருமக்கள் யாககுண்டத்தில் 9 கிரகங்களுக்கு தேவையான அபிவாகங்கள் என்ன என்ன என்று ஆகுதி கொடுக்கிறார்கள் என்பதை நன்கு கவனிக்க வேண்டும் பக்தர் கோடிகளே. முதலில் சூரியன் ஒரு ஆண் கிரகம். இந்த கிரகம் எப்படி யாககுண்டத்தில் அபிவாகத்தை பெறுகிறார் என்று பார்ப்போம். இவருடைய நிறம் சிவப்பு. சூரியனுடைய நிறம் சிவப்பு நிறம். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் செந்தாமரை மலர். இவருடைய உலோகம் தன்பாக்கு. நவக்குச்சிகளில் வெள்ளரிக்கன் குச்சி. இவருக்கு உகந்த நவக்குச்சி வெள்ளரிக்கன் குச்சி. இவருக்கு உகந்த நவதானியம் கோதுமை. இவர் வாகனம் தேர்மயில். தேவர்களில் இவர் சிவபெருமான் ஆவார். நவரத்தனங்களில் இவர் விலைமதிக்க முடியாத மாணிக்கம். மனித சரீரத்தில் பிதாவின் பித்து, ஆன்மா எலும்பு கூடாக இருக்கிறார். இவர் சூரிய வம்சத்து சத்ரிகுல வீரவணியர் நெருப்பில் தோன்றினார்கள். இவர்கள் சத்தியம், வீரம், ஈகை நிறைந்த கொடையாளர்கள். இதுதான் சூரிய கிரகத்தினுடைய ஆதிக்கமாகும். இரண்டாவது கிரகம் சந்திர கிரகம். இந்த சந்திர கிரகம் ஒரு பெண் கிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் வெள்ளளரி மலர். இவருடைய உலோகம் ஈயம். இவருடைய நவதானியம் பச்சை பயிறு. இவருடைய வாகனம் முத்து விமானம். தேவர்களில் அன்னை பார்வதி அம்மனாகவே இருக்கிறார். நவகிரகங்களில் முத்து, நவக்குச்சிகளில் முருக்கன்கட்டை. அதாவது இந்த மரக்கிளை மர இலையை பறித்து உணவருந்த அந்த மர இலையை தைத்து உணவருந்துவார்கள். இப்போது இந்த முருக்கன்கட்டை என்று முரசன்கட்டை என்று மருவி விட்டது. இப்போது இவருடைய நிறம் வெள்ளை. மனித சரீரத்தில் மாதா மனம் ரத்தமாக இருக்கிறார். தோர யுகத்தில் வன்னிய குல சத்திரியர்கள் சந்திரகிரக வம்சத்தில் கௌரவர்கள் பாண்டவர்கள் தோன்றினார்கள். இதுதான் சந்திர கிரகத்தின் ஆதிக்கமாகும். மூன்றாவது கிரகம் செவ்வாய் கிரகம். இவர் ஒரு ஆண் கிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் சண்பக மலர். இவர் உலோகம் செம்பு. நவக்குச்சிகளில் கருங்காலி கட்டை. இவர் நிறம் சிவப்பு. நவதானியங்களில் துவரை. இவர் வாகனம் அன்னப்பட்சி. தேவர்களில் தமிழ்கடவுள் முருகன் ஆவார். நவரத்தனங்களில் பவளம். மனித சரீரத்தில் பலம் மற்றை சகோதரர்களாக இருக்கிறார்கள். இதுதான் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கமாகும். இவர் அவிவாகங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார் செவ்வாய் பகவான். நான்காவது கிரகம் புதன். இவர் ஒரு அடிகிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் வெண்காந்த மலர். இவர் உலோகம் பித்தளை.
இவர் நவக்குச்சிகளில் நாயுருவி காளிமாத்து பூண்டு, நிறம் பச்சை, நவதானியங்களில் பச்சை பயிறு. இவர் வாகனம் குதிரை, தேவர்களில் திருமாலாவார். நவரத்தனங்களில் பச்சை மரகதம். மனித சரீரத்தில் வாக்கு தோல் தாய்மாமனாக இருக்கிறார். இவர் அபிர்வாகங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் புதன் கிரகத்தின் ஆதிக்கமாகும். 5வது கிரகம் குரு பகவான். இவர் ஒரு ஆண் கிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் முல்லை மலர். இவர் உலோகம் பொன் தங்கம். நவக்கட்டைகளில் அரசு மரத்துக்கட்டை, நிறம் மஞ்சள். நவதானியங்களில் பச்சை கடலை. வாகனம் யானை. தேவர்களில் பிரம்மதேவனாகவே இருக்கிறார். நவரத்தனங்களில் புஷ்பராகும். மனித சரீரத்தில் புத்திரர்கள், மெய்ஞானம். இதுதான் குரு பகவானுடைய அபிர்வாகங்களாகும். 6வது கிரகம் சுக்கிரன். இவர் ஒரு பெண் கிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் வெண்காந்த மலர். இவருடைய உலோகம் வெள்ளி. நவக்குச்சிகளில் அத்திக்கட்டை, நிறம் வெள்ளை. நவதானியம் மொச்சக்கொட்டை. இவருடைய வாகனம் கருட பகவான். அதிதேவதை வள்ளியம்மாள். நவரத்தனங்களில் வைரம். மனித சரீரத்தில் மனைவி, இந்திரியம், காமம். இவர் அபிர்வாகங்களை பெற்று யாககுண்டத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். 7வது கிரகம் சனீஸ்வர பகவான். இவர் ஒரு அடிகிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் கருங்குவளை மலர். இவர் உலோகம் இரும்பு. நவக்கட்டைகளில் வன்னிக்கட்டை, நிறம் கருமை. நவதானியங்களில் எள். வாகனம் காகம். அதிதேவதை யமதர்மராஜன். மனித சரீரத்தில் நரம்பு, துக்கம், மரணமாக இருக்கிறார். இவர் யாககுண்டத்தில் அபிர்வாகங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார் சனீஸ்வர பகவான். 8வது கிரகம் ராகு. இவர் ஒரு பெண் கிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் மந்தாரை மலர். இவர் உலோகம் கருங்கல். நவக்குச்சிகளில் அருகம்பில், நிறம் கருமை. நவதானியங்களில் உளுந்து. வாகனம் ஆடு. அதிதேவதை பத்ரகாளி அம்மன். நவரத்தனங்களில் கோமேதகம். மனித சரீரத்தில் மற்றை சகோதரர்கள். இவர் இந்த அபிர்வாகங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார் ராகு பகவான். 9வது கிரகம் கேது. இவர் ஒரு அடிகிரகமாகும். இவருக்கு உகந்த அர்ச்சனை மலர் செவ்வள்ளரி மலர். இவருடைய உலோகம் துருக்கல். நவக்குச்சிகளில் தர்பைப்பில். இவர் நிறம் சிவப்பு. நவதானியங்களில் கொல். வாகனம் சிங்கம். அதிதேவதை இந்திரன். நவரத்தனங்களில் வைண்டூரியம். மனித சரீரத்தில் நரம்பு, துக்கம், மரணமாக இருக்கிறார். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பார்கள். ஆனால் கேது பகவான் ஒரு ஞானக்காரகன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் கணித இயல் 4 யுகம் கொண்டது ஒரு மகாயுகம். 71 மகாயுகம் கொண்டது ஒரு மன்வந்திரம். 14 மன்வந்திரம் கொண்டது ஒரு கற்பகாலம். மும்மூர்த்திகளுக்கு ஒரு கற்பகாலம் என்பது ஒரு இரவு பகல் ஆகும். ஓரறிவு ஜீவனில் இருந்து 6 அறிவு ஜீவன் வரை பிண்டம் பிடிப்பது பிரம்மனின் வேலை. எல்லா உயிரினங்களிலும் உயிராக இருப்பது படியலுக்கும் சிவசக்தியாகவும் இந்த உயிரினங்களை அறம் புகுத்தி ஆட்டி படைக்கும் பகவான் விஷ்ணுவே. இப்படி யானை முதல் எறும்புக்கடை 84,000 சீவவேதங்களும் 4 திசை 8 திக்கு 16 கோகம் 16 கோணம் 5 பஞ்சபூதங்கள் ஒளி சுவை மனம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவம் 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் அண்டம் பேரண்டம் அதல சுதல பாதாளம் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் 8000 ரிஷிமாரர் கிண்ணற்கும்புடர் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம். இது அனைத்தும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ்ச்சோலை மரபினரின் பிரபஞ்ச ரகசியமாகும். திருமுறை கூறுகிறது, நுட்ப
நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ? அன்னை தந்தை என்னை ஈன்றதற்கழுவனோ, அறிவில்லாதற்கழுவனோ, நான்முகன் தன்னையே நோவனோ, ஆசை மூன்று கழுவனோ, முற்பிறப்பில் என்னை வினை செய்தேன் என்று அழுவனோ, என் மூட அறிவு கழுவனோ, முன்னிலே வினை வந்து மூடும் என்று உணர்வனோ, முத்தி வரும் என்று உணர்வனோ, தன்னை நொந்து அழுவனோ, உன்னை நொந்து அழுவனோ, தவம் என்னவென்று அழுவனோ, தயலற்கழுவனோ, மெய்வளற்கழுவனோ, தரித்திர திசை கழுவனோ, இன்னும் என்ன பிறவி வரும் என்று அழுவனோ, எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே, இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே, காயாமுன் மரமீது பூப்பிஞ்செடுத்தனோ, கண்ணியர்கள் பழி கொண்டனோ, கடனென்று பொருள் வரித்து வயல் எறிந்தனோ, கிளை வழியில் முள்ளிட்டனோ, தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ, தந்த பொருளை என்றனோ, தானென்று கர்ப்பித்து கொலைகளவு செய்தனோ, தவசிகளை ஏசினேனோ, வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ, வானவரை பழித்திட்டனோ, வடிவு போல பிறரை சேர்க்காத அடித்தனோ, வந்த பின் என் செய்தனோ, ஈயாத நோவி என்று பெயர் எடுத்தனோ, எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமி நேசனே, இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே என்று திருமுறைகள் மனிதனுக்கு தெள்ளத் தெளிவாக அறிவுறுத்துகிறது. அன்னதானத்தை பற்றி கம்பன் சொல்லுகிறார். அன்னதான மகிழனற் குணங்கள் கன்னிதான கவிலையின்றுமே சொன்னதானம் பலச்சென்று சொல்லுவார், மன்னியர் ஆகமதை மறவாக்கே என்கிறான் கம்பன். இந்த புனித பூமியில் சத்தியம், தர்மம், கன்னிதானம், அன்னதானம் எதையும் எதிர்பாராமல் செய்தால் அறம், பொருள், இன்பம், நோயில்லா வாழ்க்கை, குறைவில்லாத செல்வம், என்மைக்கும் அருமைக்கு நீங்கா புகழ் பெற்று நீடூடி வாழ்வார் என்பது கம்பனின் அமுத மொழிகள். ஸ்ரீ ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்தலியம் ராம ராம வரானனே. பகவான் விஷ்ணுவே வேதவியாச முனிவனாக தோன்றி ரிக்கு யஜூர் சாம அதர்வணம் என்று வரையறுத்து கூறுகிறார். ஆத்ம துருவத்தின் பற்று வைப்பவன் அந்தணன், அறவழியில் பற்று வைப்பவன் சூரிய வம்சத்து சத்திரைகுல வீரவன்னியன், பொருளின் பற்று வைப்பவன் வசியன், புலால் உடம்பில் பற்று வைப்பவன் புலையன் என்று 4 வர்ணங்களாக 4 குணங்களாக கூறுகிறார். இதில் உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கே இடமில்லை. அறம் சார்ந்து பயணிக்கிறது இந்த 4 குணங்களும். கிரேதா யுகத்தில் வைவஸ்வமனுடைய ஆட்சி, திரேதா யுகத்தில் ஈஸ்வாகு, ரகு, ஹரிச்சந்திரன், தயரதன், ராம, லட்சுமண, பரத, சத்ருக்கன, லவகுசன் இப்படி 41 தலைமுறை ஆட்சி. துவாபர யுகத்திலே பகவான் கிருஷ்ணர் தலைமையில் கௌரவர்கள், பாண்டவர்கள் ஆட்சி. கலியுகத்தில் ஹரி, சிவன், முருகன் இவர்கள் தலைமையில் தமிழ் மொழிக்கே தலைவனாக பொறுப்பேற்று முச்சங்கத்தை ஆய்ந்து இந்தியாவில் 4000 கற்கோயில்களை கட்டிய சேர சோழ பாண்டியர், சூரிய வம்சத்து சத்திரியகுல வீரவன்னியர் பொற்கால ஆட்சி. இவர்கள் தமிழகத்தில் ஆயக்கலை 64ஐயும் ஆய்ந்து அண்டங்களில் உள்ளதெல்லாம் மனித பிண்டங்களில் உண்டோ என்பதற்கு ஆதாரமாக யோகம், தவம், ஜபத்தின் மூலமாக இந்த புனித பூமியில் பூமத்தி ரேகையை கண்டறிந்து தமிழகத்தில் சிதம்பர நடராஜ திருவடிக்கு மத்தியில் உள்ளது என்று கண்டறிந்தவன் நம்முடைய முன்னோனான பெரிய புராண சேத்கலார் பெருமானாகும். நம் ஜீவன் கடந்து போக தமிழகத்தில் பூலோக வைகுண்டம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலை கட்டினார்கள். எல்லா மொழிகளும் தமிழ் மொழியில் இருந்துதான் தோன்றியது என்பதற்கு ஆதாரமாக தமிழ் எழுத்து 247 எழுத்தை மையமாக வைத்து கட்டப்பட்ட கற்கோயில் தஞ்சை பெருவுடையார் சிவன் கோயில். ஆக தமிழகத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து சமத்துவம் கண்ட வீரவன்னிய கவுண்டரின் வீர வரலாறு. இந்த வன்னிய குல சத்திரியரின் குலதெய்வங்கள் ஹரிராம், சிவன், சக்தி, முருகன் ஆவார்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது ஆகம முறையாகும்.
ஆதியமில்லா அந்தமில்லா பரபிரமத்தில் இருந்து தோன்றியதுதான் சிவசக்தி. இந்த புனித பூமியில் அவதாரம் ஜமதக்கினி முனிவராக ரேணுகா தேவியாக பிறப்பெடுத்து மணந்து கொண்டனர். தினந்தோறும் தன் கணவருக்கு பாத பூசை செய்ய கங்கை நதிக்கு சென்று தன் கற்பு சக்தியால் கங்கையாற்று மணலில் ஒரு மண் குடத்தை செய்து அந்த குடத்தில் நீரை எடுத்து வந்து தன் கணவர் ஜமதக்கினி முனிவருக்கு பாத பூசை செய்வது வழக்கம். ஒரு நாள் கங்கை ஆற்றில் மணல் குடத்தில் நீர் கொண்டு இடுப்பிலே தூக்கி வைக்கும் போது அந்த நீரில் பேரழகு படைத்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவேந்திரன் நீரில் தெரிய அண்ணாந்து பார்த்தால் ரேணுகாதேவி. பார்த்த மறுகணமே, ஆகா, இப்படிப்பட்ட பேரழகனும் இந்த பூமியில் வாழ்கிறார்களா என்று ஒரு கணம் தன் மனமானது காம இச்சையில் மனசபலமடைந்து விட்டார். அடுத்த கணமே தன் கற்பு சக்தியில் உண்டான மண்குடம் உடைந்து போய்விட்டது. மீண்டும் மணலை கூட்டினால் மணல் கூடவில்லை. ரேணுகை முடியவில்லை. வெறுங்கையோடு ஆசிரமம் சென்றாள். தனக்கு ஏற்பட்ட நிலையை தன் கணவரிடம் கூறினாள் ரேணுகை. ஜமதக்கினி முனிவர் தன் மனைவியின் மனக்கோலத்தை அவளுடைய நடை உடை பாவனை சொல் ஐம்புலன்களில் இருந்து என்ன நடந்தது என்று தன் ஞானதிஷ்டியால் கண்டறிந்தார் ஜமதக்கினி முனிவர். ரேணுகா, கணவன் இருக்க கண்டவரோடு காமம் கண்மூடி போன நீ எனக்கு மனைவியாக இருக்க தகுதியற்றவள் நீ. உடனே தன் மகனை கூப்பிடுகிறான். பரசுராமா, இங்கே வா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது உன் சத்தியமானால் நான் சொல்வதை நீ அப்படியே மறுக்காமல் கேட்க வேண்டும் என்றார் பரசுராமன். உடனே பரசுராமன் சொல்றான், தந்தையை சுற்றி வந்து, தந்தையை நீ எதுவாயானும் சொல்லுங்கள், இப்பொழுதே அந்த விஷயத்தை முடித்து காட்டுகிறேன் என்றான் பரசுராமன். மகனே பரசுராமா, உன் தாயை உனது கோடாரியால் வெட்டி வீழ்த்தி விட்டு போ என்றான். ஜமதக்கினி முனிவர் தன்னை என்ற தாயை கொலை செய்ய கோடாரியை தோளில் வைத்து திரும்பினான் பரசுராமன். அந்த சீற்றத்தை கண்ட தாய் ரேணுகை வண்ணார வீதியாக ஓடினார். அங்கு ஒரு வண்ணார பெண் ஒருத்தி ரேணுகாதேவி ஓடி வருவதைக் கண்டாள். தன் ஊரார் அழுக்கு துணியை ரேணுகையை போட்டு மூடி வைத்தான். பரசுராமன் அந்த வண்ணார பெண்ணை கோடாரியால் சிரத்தை வெட்டி சாய்த்து விட்டான். இதையறிந்த ரேணுகை அழுக்கு துணி மூட்டையில் இருந்து எழுந்து சேரி தெரு வழியாக ஓடினார். சேரி தம்பதியினர்கள் இருவர்கள் பரசுராமனை வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தனர். அவ்விருவரையும் கோடாரியால் வெட்டி சாய்த்து தன் தாய் ரேணுகையையும் வெட்டி சாய்த்தான் பரசுராமன். அங்கிருந்து தந்தையை காணச் சென்றான். தந்தையே, என் தாய்க்கு அடைகலம் கொடுத்த மூவரையும் என்னை என்ற தாயையும் இந்த கோடாரியால் அவர்கள் சிரம் கொய்து விட்டேன் என்று கண்ணீர் விடுத்தான் பரசுராமன். ஜமதக்கினி முனிவர், மகனே பரசுராமா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். தந்தையே, எனக்கு அதே தாய் வேண்டும் என்றார். அதே தாய் வேண்டும் என்றான் பரசுராமன். இதோ இந்த கமண்டல நீரை அவரவர் உடல் மீது அவரவர் சிரத்தை பொருத்தி இந்த நீரை தெளித்து வா, உடனே உயிர்வற்று எழுந்து விடுவார்கள் என்றார் ஜமதக்கினி முனிவர். அங்கிருந்து கமண்டல நீரை எடுத்துக்கொண்டு பரசுராமன் ஓடினான் சேரி தெருவுக்கு. அவசரத்தில் தன் தாய் சிரத்தை சேரி தாய் உடலுக்கும் சேரியினுடைய சிரத்தை தன் தாய் உடலுக்கும் பொருத்தினான். ஆண் சிரத்தை ஆணுக்கு பொருத்தினான். கமண்டல நீரை தெளித்தான். மூவரும் திடுகிட்டு எழுந்தனர். பார்த்தால் உடலும் சிரமும் மாறிவிட்டது. அங்கிருந்து வண்ணார வீதிக்கு சென்று அந்த பெண் சிரத்தை பொருத்தி நீர் தெளித்தால் எழுப்பி கொண்டு தன் தந்தையை காணச் சென்றான் பரசுராமன். மகனே பரசுராமா, அன்று உன் தாயின் மனம் மாறியது. இன்று
அவள் உடலும் சிரமம் மாறியது. அவரவர் செய்த வினை அவரவருக்கே. உன் தாய் மாரியாக வானத்தில் ஒவ்வொரு ஊரிலும் மாரியம்மனாக தோன்றி மக்களுக்கு அருள்வாளிப்பாள். இந்த பெரிய மாரியம்மன் எந்த இரு இனத்தவரும் பந்தம் பிடிப்பது, மாத்து துணி போடுவது, தீட்டை அகற்றுவது, இந்த அம்மனுடைய புகழை பறைசாற்றுவது, சேவை செய்வார்கள் என்று வரமளித்து அவர் தவம் செய்த சென்று விட்டார். என்றிடவும் இந்த பெரிய மாரியம்மன் இந்த புனித பூமியிலே மழையாக மாறி மக்களுக்கு அருள்வாளித்து வருகிறார். நன்றி, வணக்கம். பெரும்பாலை ராமன்.